வணக்கம் மக்களே, கிரிவலம் போலாமா? எங்களை மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளா கிரிவலம் போயிட்டு வரணும்னு ஆசைனா கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ் ஆகும். அது உங்க வீட்டுல குட்டி இருக்கு, எப்படி பிளான் பண்ணணும்னு தெரியலன்னா இந்த வீடியோல நாங்க நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபாலோ பண்ணுங்க. பஸ் ரூட், டைமிங், எவ்வளவு நேரம் வந்து கோயில் சுத்தி வர ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கவர் பண்ணிருக்கோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க வந்து பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போல, பௌர்ணமிக்கு மறுநாள் தான் நாங்க வந்து கிளம்பியிருந்தோம். ஏன்னா திடீர்னு நாங்க கிளம்பணும், இன்னைக்கு வந்து கிரிவலம் போலான்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டு தான் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூட் இருக்கு. நீங்க சென்னையில மாதாவரம் இல்ல கீழம்பாக்கம் இந்த 2 இடம் பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ மாதாவரம்ல நிறைய பஸ் இருக்கு. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ டிப்போல இருந்தே கிளம்பும். அதே மாதிரி எஸ்டேட்ல பக்கத்துல இருந்தீங்கன்னா அம்பத்தூர் எஸ்டேட்லயும் நீங்க ஏறிக்கலாம். பஸ்ல சீட் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி கீழம்பாக்கம்ல ஏகப்பட்ட பஸ் இருக்கு உங்களுக்கு. கோயம்பேடு ப்ரிஃபர் பண்ணீங்க. நாங்க தப்பா கோயம்பேடுக்கு போயிட்டு கோயம்பேடுல திருப்பி நாங்க கீழம்பாக்கம் போவோம். எங்க அம்மா சொல்லும் போதே கரெக்டா மாதாவரம் பஸ் தான் பிடிக்க சொன்னாங்க. நாங்க வந்து மாதாவரம் பஸ்ல இடம் இருக்காதுன்னு நினைச்சிட்டு கோயம்பேடு போனோம். பட் கோயம்பேடுல திருவண்ணாமலைக்கு பஸ்ஸே இல்லையா. ஸோ அங்கேருந்து கீழம்பாக்கம் போயிட்டு அங்கேருந்து திருப்பியும் திருவண்ணாமலை பஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு பஸ் ஏறி ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. 9:30 மணிக்கு பஸ் ஏறணும், 11 மணிக்கு கீழம்பாக்கம்ல விட்டாங்க. அங்கேருந்து உடனே பஸ் ஏறி திருவண்ணாமலைக்கு போகணும். நாங்கள் பஸ் ஏறும்போதே 3 பஸ் ஒரே டைமில் கிளம்பிச்சு திருவண்ணாமலைக்கு. எல்லாமே செம ஃபுல்லு. இத்தனைக்குமே எனக்கு பௌர்ணமி இல்லை, பௌர்ணமி மறுநாள் தான் நாங்கள் போயிருந்தோம். கீழம்பாக்கம்ல 11:30க்கு பஸ் எடுத்தாங்க. கரெக்டாக 2:40க்குலாம் திருவண்ணாமலையை நம்மளை இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து 10 நிமிஷம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு கோவில். எல்லாருமே ஒரு திசையை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்க பின்னாடியே போனீங்கன்னா கோயில் வந்துடும். நீங்க மேப்பை பார்த்து போகலாம். ஒரே சந்து தான். ஸோ அந்த டேர்ன் பண்ணா உங்களுக்கு கோயில் கோபுரம் தெரிஞ்சிடும். ஸோ அங்க போயிட்டு ஸ்லிப்பரை வந்து இங்க நிறைய வந்து டோக்கன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ஸ்லிப்பர் விட்டுடலாம். ஒரு ஸ்லிப்பருக்கு 10 ரூபான்னு சொல்லி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கோபுரத்துக்கிட்ட போயிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க கோபுரம் கிட்ட போனோடனே உங்களுக்கு வந்து நெத்தியில் அந்த சிந்தூர் பட்டை மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அது வந்து ஸ்டார்டிங்லலாம் அப்போ காசு வாங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து கம்பல்சரியாக ஒருத்தருக்கு 10 ரூபான்னு வாங்குறாங்க. அவங்களே டக்குன்னு 3 பேருக்கு போட்டு விட்டுட்டு நாங்கள் 20 ரூபா கொடுத்தா 30 ரூபான்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக 3:10க்கு நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம். பௌர்ணமி நிலா அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சது கோபுரத்துக்கு மேலே. நீங்க ஃபர்ஸ்ட் இந்திரலிங்கம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கோபுரத்தை பார்த்தா மாதிரி நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான் இந்திரலிங்கம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்க இருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கணும். நம்ம 14 கிலோமீட்டர்ஸ் கிரிவலம் பண்ணிட்டு இருக்கும்போது லைனா ஒவ்வொரு லிங்கம் பார்த்துட்டே இருப்போம். அஷ்டலிங்கம் இருக்கு, லைனா இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம் சொல்லிட்டு லைனா பார்க்கும்போது லாஸ்டா ஈசானிய லிங்கம்ல நம்ம கிரிவலம் முடியும். அது நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா ராஜகோபுரம் தான் நீங்க வரணும். பஸ்ஸோ ட்ரெயினோ எங்க இருந்தாலும் நேரா ராஜகோபுரம் வந்துட்டு அங்கிருந்து தான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ராஜகோபுரத்தை நீங்க பார்த்தா மாதிரி இருக்கும்போது உங்க லெஃப்ட் சைடு தான் இந்திரலிங்கம் ஸ்டார்ட் ஆகும். நீங்க ரைட் சைட் பண்ணீங்கன்னா நீங்க தலைக்கீழ சுத்துற மாதிரி இருக்கும். ஸோ டவுட்னா யாரை கிட்டாலுமே சொல்லுவாங்க எப்படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிப்போங்க. என்ன பட்டு ஏர்லி மார்னிங், அதுவும் வந்து மார்கழி மாதம் நல்ல குளிர். நாங்கள் எல்லாருமே ஷட்டர் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து அங்கே ஷட்டருக்குள்ளெல்லாம் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு வழி எல்லாம் நிறைய கடைங்க இருக்கும். டீ கடை இருக்கும், ஜூஸ் இருக்கும், ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடை இருக்கும். பட் மோஸ்ட்லி எதுவுமே சாப்பிடாதீங்க. மேக்ஸிமம் எப்பயாச்சும் ரொம்ப கேராக இருந்துச்சா ஒரு காஃபி டீ மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே நடக்கிறதுலாம் வந்து அவ்வளோ வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ முன்னாடியே சாப்பிட்ருங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே கிரிவலம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வயிறு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படியே வெறும் வயிற்றுலலாம் நடக்காதீங்க, ரொம்ப கேர் ஆகிடும். நம்ம கடை இருக்காது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா நிறைய கடை இருக்கும், நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பசங்களுக்கெல்லாம். எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் ஏர்லி மார்னிங் சொல்லிட்டு நாங்கள் இது கிரிவல பாதை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் டைம் ஆக தான் இது வந்து மெயின் ரோடுன்னே எங்களுக்கு தெரியும். அவ்வளோ பஸ்ஸு, காரு. ஒரு 8 மணிக்கு நாங்கள் கிரிவலம் முடிக்கிற டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம விடிய காலையில் நடந்து வந்தோம் அப்படின்னு எங்களுக்கே ஷாக் ஆச்சு. அவ்வளோ ஒரு பிஸியான ரோடு. பட் ஆனால் அதை சுற்றி தான் நம்ம வருவோம் கிரிவலத்துக்கு. ஸோ வந்து ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி டைம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நைட்டு இல்லை காலையில் இல்லை ஈவினிங் அந்த நைட் ஆகிற டைம் சொல்லிட்டு. ஸோ மத்தியானம் அப்படிதான் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு வெயிலா இருக்கும், டிராஃபிக்கா இருக்கும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ டைம் வந்து கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லிங்கம் வர்றதுக்கு முன்னாடியுமே நமக்கு அங்க போர்டு இருக்கும். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், குபேரலிங்கம் சொல்லி லைனா வச்சுட்டே இருப்பாங்க. பட் எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸ். ஸ்டார்டிங் வந்து ஒரு 500 மீட்டர்ல ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர், அப்புறம் 2.5 கிலோமீட்டர் சொல்லி தூரமா தான் இருக்கும் எல்லாமே. ஸோ போர்டு பார்த்துட்டு அந்தந்த லிங்கம் வந்து போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. இவங்க எதுக்கு இங்கே உட்காந்துருக்காங்க?
எதுக்குன்னா டீ கடை, இந்த டீ கடையில் டீ குடிக்கிறதுக்கு தான் உட்காந்துருக்குறாங்க. நாங்கள் வந்து ஒரு 5 லிங்கம் கிட்ட பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல காஃபி குடிச்சோம். ஏன்னா நான் சென்னையில் சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை. பஸ்ஸுலேயும் சரி இறங்கிட்டோம் சரி எதுவுமே சாப்பிடல, ஒரு காஃபி கூட குடிக்கல. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிரிவலம். அதனால ஒரு 5 லிங்கம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து டீ குடிச்சிருந்தோம். நீங்க குழந்தைங்கலாம் கூட்டிட்டு போறீங்கன்னா, அங்க பேபி ஸ்ட்ரோலர் கூட ரென்ட்டுக்கு இருக்கும். நீங்க அத கூட வாங்கிட்டு, நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குடுத்துடலாம். நாங்க அதெல்லாம் வாங்கல. ஏன்னா, என் பையன் அதுல உட்கார மாட்டான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் உட்காந்ததுக்கப்புறம் தூக்குங்கன்னு சொல்லுவான். கீழ இறக்கி விடுங்கன்னு சொல்லுவான். அவனையும் தூக்கிட்டு ஸ்ட்ரோலரையும் நம்ம தள்ளிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப டபுள் வேலையா இருக்கும். உங்க குட்டி வந்து உட்காரும், கம்முன்னு உட்கார இல்ல உட்கார வச்சாந்து தூங்கிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா, நீங்க அத ரென்ட்டுக்கு வாங்கிக்கோங்க. நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். பட் எங்க குட்டிக்கு அது செட் ஆகாது. அதனால நாங்க வாங்கல. உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பஞ்சமேல எங்கே போனாலுமே இருக்கும். அங்கே வந்து மிஷின் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் இருந்தால் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாய்லெட்ஸும் வந்து அங்கங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி. அதுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் அறிகுறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நிலா அப்படியே கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அப்படியே நிலா வந்து ரவுண்டா அங்கேயே தான் இருக்கு. சன் வந்த பாடு இல்ல. நிலா மட்டும் சூப்பரா தெரியுது பாருங்க. அங்க பாருங்க 6 மணின்னு அதுவே எனக்கு பயங்கர மிராக்கலா இருந்தது. என்னடா இது 6 மணி நிலா அப்படியே இருக்கேடா இது. வரும்போது பார்த்தது நம்ம கூடயே வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கா இருந்தது. அத பார்த்துட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 7, 7:30 மணிக்கு மேல தான் லைட்டா வெளிச்சமே ஆரம்பிச்சுது. 6 மணிக்கெல்லாம் நெறைய கடைங்க இன்னும் நெறைய கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. வண்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிடுச்சு. நெறைய இடத்துல ஃபுட் மசாஜ் எல்லாம் வச்சிருப்பாங்க. 5 மினிட்ஸ்க்கு வந்து ₹30. நீங்க அதுவுமே வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஹெல்த் எப்படி இருக்கோ, நீங்க எது வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். தப்பெல்லாம் இல்ல. அங்க பாருங்க மலை மேல ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயிருக்கு. இப்பதான் நாங்க எங்க கண்ணால மலையே பாக்குறோம். இந்த மலைய சுத்துறது எங்களுக்கு இப்பதான் நாங்க புரியுது. ஓ! இந்த மலை இவ்ளோ கிளியரா தெரியுமா? ஏன்னா நான் வீடியோல எதுலயுமே நான் பார்க்கவே இல்ல. அப்படியே நாங்க போகணும் ஒரு ஆசை, கிளம்பியாச்சு அவ்வளவுதான். ஸோ மலை இப்படி தெரியுமா? நம்ம நடக்கும்போது இந்த மலை தெரியுமான்னு சொல்லிட்டு அப்ப பார்த்து நாங்க நடக்கிறது ஃபுல்லாவே மலைய சுத்தி தான் நடக்கிறோம். ஸோ விடிய காலையில என்ன ஒண்ணு அது எங்களுக்கு தெரியல. ஸோ டைம் ஆக ஆக அந்த மலை அவ்ளோ சூப்பரா தெரிஞ்சுது. அதுவும் வீட்டுக்கு வர டைம்லாம் வந்து அவ்ளோ அழகா மழை தெரிஞ்சுட்டே இருந்தது. நாங்க 11 கிலோமீட்டர் நல்லா ஸ்பீடாவே நடந்துட்டோம். எந்த பிரச்சனையுமே இல்ல. ரொம்ப டயர்டாலாம் எதுவுமே ஃபீல் பண்ணல. பட் ஆனா லாஸ்ட் 2 கிலோமீட்டர் தான் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுதான் நாங்க ரொம்ப ஸ்லோவா நடந்தோம். குழந்தைய தூக்கிட்டு நடக்கிறதுக்கும் கொஞ்சம் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் நல்லபடியாவே கிரிவலம் முடிச்சுட்டோம். எந்த குறையுமே சொல்ல முடியாது. ரொம்ப வயசானவங்க இல்ல உங்களால முடியாது. ஆனா கிரிவலம் போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, நீங்க ஆட்டோல கூட போலாம். அதுவுமே நீங்க எப்ப போனாலுமே அங்க ஆட்டோ இருக்கும் கோபுரம் தாண்டி. அவங்க வந்து எல்லாரையும் ஆட்டோல ஏத்திட்டு அப்படியே பொறுமையா ரொம்ப ஸ்பீடா அப்படியே சரன்னுலாம் போயிட்டு வர மாட்டாங்க. ரொம்ப பொறுமையா ஆட்டோ ஓட்டி ஒவ்வொரு லிங்கம் கிட்டயும் நம்மள ஸ்டாப் பண்ணி சாமி கும்பிட வச்சு அப்படியே ஏத்திட்டு வந்து திருப்பி ராஜகோபுரம் தாண்டி இறக்கிடுவாங்க. அதுவே உங்களுக்கு 1 ஹவர் கிட்ட ஆயிடும் தான். பொறுமையாவே ஓட்டி பொறுமையா காட்டுவாங்க. நீங்க அந்த கூட சூஸ் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா நடக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அப்படி கூட நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்களா மலை எவ்வளோ அழகா இருக்கு. போக போக இன்னும் அழகா தெரிஞ்சது. மேல வந்து வெளிச்சமா சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கே. மலையை சுத்தி அவ்வளோ கோவில் இருக்கு. லிங்கம் மட்டும் இல்ல, நிறைய பிள்ளையார் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில், பூரி ஜெகநாதர் கோயில் நிறைய வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம சாமி கும்பிட்டுட்டே தான் சுத்துவோமே. வெறும் அப்படியே ரோட்ல நடக்கிற மாதிரியே இருக்காது. ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து லாஸ்ட் லிங்கம். தென் லாஸ்ட் லிங்கம் ஈசானிய லிங்கம். இங்க கோயிலுக்கு எதிர்க்கவே பாத்தீங்கன்னா குளம் இருக்கும். நீங்க அங்க கூட கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அங்க இருந்து பார்த்தாலுமே மலையோட வியூ சூப்பரா இருக்கும். நல்லபடியா 5:30 மணி நேரம் கழிச்சு கிரிவலத்தை நாங்க நல்லபடியா முடிச்சிட்டோம். காலையில 3:10க்கு ஆரம்பிச்சது. அப்புறம் 8:40க்கு தான் முடிச்சோம். நாங்களுக்கு வந்து குழந்தை வச்சுட்டு வரவே கொஞ்சம் டைம் எடுத்தது. நாங்க 2 இடத்துல தான் பிரேக் எடுத்தோம். ஒரு இடத்துல காஃபி குடிக்க, இன்னொரு இடம் அந்த குளத்தாண்ட. அங்க மட்டும் தான் நாங்க பிரேக் எடுத்தோம். மற்றபடி நடந்துட்டே தான் இருந்தோம். கொஞ்சம் ஸ்லோவா தான் நடந்தோம். நீங்க வந்து நல்லா ஸ்பீடா எடுத்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்ல நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாங்க கிரிவலம் மட்டும்தான் இந்த வாட்டி போலான்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். ஏன்னா கோயில் உள்ள சாமி பார்க்கணும்னா ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் லைன்ல இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி சபரிமலைக்கு வந்தவங்க அப்புறம் ஓம் சக்திக்கு மாலை போட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ கிரிவலம் மட்டும் பண்ணிட்டு நாங்க எதுக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டோம். கீழம்பாக்கம் மாதாவரம் பஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து ஏறிடலாம் பஸ் டிப்போலயே. நமக்கு 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸ் ஆகும். நாங்க ஒரு 3:30க்குலாம் வீட்டுக்கே ரீச் ஆயிட்டோம். நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரிவலம் பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணாமலையார் துணை இருக்கட்டும். நீங்க கிரிவலம் போயிட்டு வாங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.